ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ராஜினாமா எம்எல்ஏக்கள் நாளை சபாநாயகரிடம் விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். 4 பேரிடமும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் சபாநாயகர். இந்த நிலையில் ராஜினாமா எம்எல்ஏக்கள் நாளை சபாநாயகரிடம் விளக்கம் அளிக்க உள்ளார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன், இது தொடர்பான முழு விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தரப்புல போட்டியிட்டு வெற்றி பெற்று அதன் பிறகாக தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்த 4 முன்னாள் எம்எல்ஏக்களிடம் விளக்கத்தை சபாநாயகர் கேட்டிருந்த ஒரு சூழல்ல நாளைய தினம் சபாநாயகரை நேரில் சந்தித்து விளக்கம் அளிக்க இருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தரப்புல போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதுராந்தகம் மரகதம் குமரவேல், அம்பாசமுத்திரம் விசக்கி சுப்பையா, பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா ஆகிய 4 சட்டப்பேரவையில நடைபெற்றிருந்த அந்த பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல்ல தவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில அந்த 4 வீதம் கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில அவர்களது பதவியை நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக தரப்புல கடிதம் என்பது வழங்கப்பட்டது. அதே சமயம் இந்த 4 பேருமே பின்னால தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தொடர்ச்சியாக தவேகாவுல இணைந்திருந்தாங்க. எனவே கட்சி தாவல் தடை சட்டத்தின்படிதான் விதிகளை மீறி இவர்கள் செயல்பட்டு முதலாவதாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் ராஜினாமா கடிதத்தை ஏற்கக்கூடாது என அதிமுக தொடர்ச்சியா வலியுறுத்தி இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலைதான் சபாநாயகர் தரப்புல தொடர்ச்சியாக அந்த சம்பந்தப்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்களிடம் விளக்கம் என்பது கேட்கப்பட்டிருந்தது. 7 நாட்களுக்குள்ளாக ராஜினாமா செய்வதற்கான காரணத்தை கூற வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் நாளையோடு இந்த சபாநாயகர் அளித்திருக்கக்கூடிய கால அவகாசம் என்பது நிறைவு பெற இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த 4 பேருமே நாளைய தினம் சபாநாயகரை சந்தித்து தங்களுடைய விளக்க கடிதத்தை வழங்க இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு மத்தியில 5வதாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் விராலிமலை எம்எல்ஏவுமான விஜயபாஸ்கர் இன்று தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவருடைய எம்எல்ஏ பதவி ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல அவர் விரைவில் மாற்றுக் கட்சியில இணையேற்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இவர்களுடைய ராஜினாமா நிலைப்பாடு எவ்வாறாக இருக்கும் என்று பார்த்தோம்னா, விராலிமலை விஜயபாஸ்கரை பொறுத்தமட்டில் ஏற்கனவே அதிமுக தரப்புல 2 அணிகளும் ஒன்றிணையும் போது எதிர்நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துவிட்டு ஒன்றிணையும் போது இவர்கள் தரப்பில் வழங்கப்பட்டிருந்த சபாநாயகரிடம் வழங்கப்பட்டிருந்த மனுக்கள் திரும்ப பெற்றதன் விளைவாக இவருடைய பதவி விலகல்ல எந்தவித சிக்கலும் இருக்காது என தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில சம்பந்தப்பட்ட இந்த 4 மீது மட்டும் நாளைய தினம் நேரில் சபாநாயகரை சந்தித்து அவர்கள் விளக்க கடிதத்தை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.